ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு another vlog. ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன vlog பார்க்க போறீங்கன்னா, வேற என்ன எப்படி ரெடியாக இருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு எப்படி தெரியுது, வேற ஒன்றும் இல்லை கைஸ், கிறிஸ்மஸ் vlog. ஸோ இப்போ எங்கே கிளம்பிட்டோம், என்னடா டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு 2 பேர் நின்றுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயும் இல்லை, சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் எப்போவுமே எங்களோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தான். ஸோ கிறிஸ்டியன்றதால தீபாவளி இந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் வந்து கொண்டாட மாட்டோம். ஆனால் இப்போ கொண்டாடுறேன். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா, எங்கள் ஒய்ஃப் வந்து இந்து இல்லை. ஸோ அதனால வந்து நமக்கு எல்லா ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எங்களோட ட்ரெடிஷ்னல் வேர் நார்மலாகவே வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் வேர் இருக்கோம். கோட் ஷூட்டு இல்லை நார்மல் ஒயிட்டு அந்த மாதிரி பேண்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபுல் இது காஸ்டியூம் வந்து இப்போ ரிவீல் பண்ண முடியல. பிகாஸ் வந்து அவ்வளோ ஆங்கிள் தெரியல. மேபி இவங்களோட காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் காஸ்டியூம். ஓகே, ஸோ என்னோட காஸ்டியூம் வந்து நார்மல் கோட் ஷூட் தான். இதுதான் காஸ்டியூம். இதெல்லாம் கச்ச முச்சான் இருக்கும். ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்புறதால அப்படி இருக்கும், கண்டுக்காதீங்க. ஏன்னா மறுபடியும் வந்து நாங்க தானே எடுத்து வைக்கணும். ஆமா, ஸோ ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அனைவருக்கும் மேரி கிறிஸ்மஸ். யா, மேரி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன். ஸோ இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம், ஆட்டோ வரப்போகுது. ஸோ அப்படியே கோயிலுக்கிட்ட போயிட்டு அப்படியே உங்கள் vlog வந்து அங்கே கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரில, பேச முடியுமான்னு எனக்கு தெரில, ட்ரை பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் நார்மலாக காமனாக இருக்கும் போது வருஷம் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். நான் ஸோ அது இல்லாமல் வந்து அங்கே போயிட்டு அந்த டைம்லலாம் போயிட்டு பசங்க கூட ஜாலியாக வெளியே உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுன்னு உட்காந்துருப்போம். அம்மாலாம் உள்ள மாசுக்கு போயிடுவாங்க. ஆமா, இப்போ அதனால நானுமே மாசுக்கு உள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து அங்கே போயிட்டு vlog பண்ண முடியுமான்னு தெரில. பட் சர்ச்சில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு எல்லா கிளிப்ஸ் எல்லாம் வந்து அப்படியே போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டன் ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் தான் எல்லாமே. நீங்கள் எவ்வளோத்துக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு வீடியோஸ் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனே. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ லெட் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். போலாம் வாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ಮುಡಿಸಲೆಂದು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಸ್ವೀಕರಿಸೆಂದು
ஓகே மக்களே, மாஸ் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா தெரியும். இப்ப அப்படியே வந்து அங்க போயிட்டு இது கிரிப் கட்டிருக்காங்க போல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் எப்படி இருக்கு, அக்கா வந்து கேக் கொடுத்தாங்க, கேக் வாங்கிடுவாங்க, போயிட்டு ஜாலியா கேக் சாப்பிட போறாங்க. நாங்க பேசுறது வந்து ரொம்ப உங்களுக்கு ஆடிபிளா கேக்குமான்னு தெரியல. பட் இந்த பிளேஸ்க்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பேக்ரவுண்ட்ல பாட்டு கேட்கறதால எல்லாம் மாஸ் முடிஞ்சதால எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு இருக்கிறதால உங்களுக்கு நிறைய ஆடியோ கேட்குதான்னு தெரியல. ஸோ நம்ம போய் பார்ப்போம், உள்ள போவோம். உள்ள போயிட்டு அந்த சைட்ல கிரிப் எல்லாம் கட்டிருக்காங்க, நான் சுத்தி காட்டுறேன் அப்படியே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. லெட்ஸ் கோ. நான் அப்படியே பேக் கேமரா ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்க. என்னடா நடுராத்திரி கிட்டத்தட்ட மணி இப்போ மணி வந்து 35 ஆகுது. வாட்ச் போட்டிருக்கேன்டா. ஃப்ளெக்ஸ் பண்ணடா, வாட்ச் போட்டிருக்கேன். 1:35 ஆகுது. 1:35 வந்து vlog எடுத்துருக்கேன் ஜாலியா. அது பாருங்க, இந்த மூஞ்சி எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. எப்பா சாமி. சரி கைஸ், வாங்க அப்படியே போயிட்டு உள்ள எல்லாம் சுத்தி காட்டுறேன். ட்ரிப்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே திருப்பியும் பார்த்துட்டு ஆட்டோ புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேன். நீ பேசு, நான் மைக் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வருஷம் நிறைய வச்சிருக்காங்க போல. ஃபுல்லா சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலா ரஷ் அதிகமா இருக்கிறதுல கொஞ்சம் அளவு எடுக்க முடியல, எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க மக்களே, இந்த டைம்ல உட்காந்து என்ன கூத்து பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. மணி 2:40 ஆக போகுது. உட்காந்து இந்த டைம்ல உட்காந்து கோலம் போட்டு கலர் அடிச்சிட்டு இருக்காங்க. மேடம் என்ன பண்றீங்க? பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். பெயிண்டிங் ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இங்க பாருங்க, கஜாவா போகுது. குளிர் வேற தாங்கலையா? அதாவது இந்த ஜெர்கின் போட்டுமே குளிர் தாங்கல, நடுங்குது. வேற ஈரத்திலே மம்மி போடணும்னாங்களா, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்ட்டு வெறும் இதுவே என்னது கிடையாது, பிரதிஷ்ட எடுத்து போட்டுக்கணும் ஓடி வந்துட்டேன் நான். ஏன்னு கேட்டீங்கன்னா குளிருது. லிட்டரலா இப்ப எனக்கு தெரிஞ்சு மேபி 11 டிகிரி இருக்குமா? 11லாம் இருக்காது, 11 டிகிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 11 or 13 கிட்ட இருக்கும். மேபி செக் பண்ணி பார்க்கலாம். கரண்ட் வெதர் 14 இருக்கு. ஆனா லிட்டரலா அது 14 மாதிரி அந்த மணாலில நம்ம வந்து பார்த்தோம் தெரியுமா? -14ல இருந்தோம். இல்ல நம்ம இந்த பார்த்தோம் தெரியுமா? 14 டிகிரி செல்சியஸ் பட் ஃபீல்ஸ் லைக் 10 டிகிரி அந்த மாதிரி தான் இருக்கு. இல்ல அங்க மைனஸ்ல போச்சுனா -14 வரைக்கும் போச்சுனா உனக்கு அது அதிகம், புரியுதா? அதுதான். பட் இங்க நார்மலாவே வந்து ஒரு டிகிரி இது +14ல இருக்கு. இல்ல நார்மலாவே ஒரு டிகிரி போட்டிருக்கோம், ஓகேவா? நார்மலாவே வந்து ஒரு டிகிரி போட்டுட்டு பட் லைக் இப்போ கரண்ட் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 2 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னு போட்டுருந்துச்சுன்னா
லைக் பட் ஆனா அது கீழே வந்து ஃபீல்ஸ் லைக் 0 டிகிரி அப்படின்னு போட்டிருக்கும். அதான் சொல்றேன். நார்மல் இதுலயுமே இருக்கு, நார்மலா நடுங்குது. எப்படி இருக்கு? எனக்கு இப்ப ஃபீல்ஸ் லைக் நல்லா அந்த பெட்ஷீட்டை இழுத்து மூடிட்டு உட்காரணும் போலதான் இருக்குது. ஃபீல்ஸ் லைக் என் நிலைமை. 5 டிகிரி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா சரி, நீங்க Feels like நீங்க அப்படியே 5 degree. ராட்டிக் கூட பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு என் வேலையை கண்டினியூ பண்றேன். சரி கைஸ் வாங்க, நாம போயிட்டு டீ போட சொன்னாங்க, டீ போடுற வேலையை பார்ப்போம். டீ இதுக்கு மேல போடணும். கண்டிப்பா போறேன். சரி வாங்க போ. சரி மக்களே, நம்மள வந்து டீ போட சொல்லிட்டாங்க, போய் டீயா போடுவோம். குளிர்த்தியாயோ எப்பா, பயங்கரமா குளிர்து கைஸ். ஓகே இருங்க ஒரு செகண்டு. ஓகே மக்களே, டீ போட வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் லைட்டை போட்டுப்போம். இந்த பாத்திரத்துல எங்க போடுறது என்ன பண்றது ஒன்றும் தெரில. தெரிஞ்சதை வச்சா போடும். ஆஹா, பால் அப்படியே இருக்கு. பால் மில்க் இருக்கு. இதை வச்சு இருக்கிற பால் அப்படியே டீயை போடுவோம். அம்மா ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பால் கொதிக்கிறாப்புல. பால் கொதிக்கலன்னு இப்போதான் வச்சேன். ஃபஸ்ட்டு நம்ம சுகரை கொஞ்சம் போட்டுடலாம். சுகர் ஜாஸ்தி எடுக்கக்கூடாது, ஸோ அதனால ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அடுத்து நம்ம டீ தூள். டீ தூள் வந்து நான் 3 ஸ்பூன்ஸ் 3 போடலாம். 3 ஸ்பூன்ஸ் டீ தூள். அப்புறம் இவங்க ஏலக்காய் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல காய்ஸ். என்னடா இது? எங்க வீட்டுல எங்க என்னென்ன இருக்குன்னே தெரியல. இதுலதான் இருக்கணும். ஏதோ அந்த அஞ்சரை பெட்டி ஏதோ சொல்லுவாங்க, அதுதான். ஸோ 2 ஏலக்காய் எடுத்தாச்சு. டீக்கு எப்பவுமே ஏலக்காய் போட்டா செம்மையா இருக்கும். ரெண்டு ஏலக்காய் போட்டாச்சு. இந்த பழைய பாட்டுலாம் தயவு செஞ்சு பாடாதீங்க, ஏன்னா இதுக்கே காப்பிரைட் போட்டுருவானுங்க. அப்படியா? ஆமா, பழைய பாட்டு பாடினாலுமா? எல்லாம் நம்ம அங்கிள் நம்ம அண்ணன் இருக்காருல்ல இளையராஜா, சத்தியமா கேட்பாரு எங்க சேனல். என்ன எனக்கு இந்த மாசம் வந்து ரெவென்யூ வந்து 500 கூட வந்திருக்காது. 500ல வந்து அவருக்கு வந்து பங்கு கேட்பாரு. பாட்டு பாடினா எனக்கு இவ்வளவு பங்கு கொடுங்கன்னு. 500 ரூபாயில வேணா சார், இளையராஜா சார், நாங்க வேணா முடிஞ்சா எங்களால முடிஞ்சது வந்து 100 ரூபா வேணா தரோம், வச்சுங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வேணா ரைட்ஸ் வேணா கொடுத்து விடுங்க. நேத்து கூட வந்து ஒரு நம்ம மங்குனி கேமர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு கூட கலைச்சிட்டு இருந்தாரு. மனுஷன் யார்கிட்ட போயிட்டு என்னென்ன கேட்கறதுன்னு தெரியாம ஜாலியா எப்பா பாடுறீங்க, ரைட்ஸ் கொடுத்துற பாட்டுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்னு கொடுத்து விடுங்கலாம் கேட்கறாராம். என்னாச்சுன்னு தெரில. ஏன் கைஸ், ஆல்ரெடியே அவ்வளோ சொத்து இருக்கும், அவ்வளோ இது இருக்கும். எங்களுக்கு அப்படி என்ன வரப்போகுதுன்ட்டு இந்த மாதிரி யூடியூபர்ஸ் கிட்டயும் வந்து அமௌண்ட் கேட்குறாங்க. இந்த சொத்தெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஓகே கைஸ் வாங்க, டீ கொதிச்சுட்டு இருக்கு. டீ கொதிச்சு கூட இன்னும் 5 பண்ணல. இப்போதான் வந்து எல்லாத்தையும் போட்டேன். கலக்கி 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 போடுவோம் வாங்க. கொஞ்சம் லைட்டா வந்து எப்பவுமே வந்து டீ தூளை போட்ட பிறகு அப்படியே அந்த பாலை அது கொதிக்கும் போது
அப்படியே லைட்டா ஒரு 2 கலக்கி fill ஒரு பண்ணி. நாள் இவன் இருங்க. ஒரு நாள் இவன் போடுற டீக்கு இவன் அலப்பற தாங்கல. அதுக்கு மேல நான் தான் ப்ரோ போட்டு இருந்தேன். என்ன நான் சொல்றா பாருங்க. ஏதோ ஐயோ பாடாதடா. இவன் வேற அந்த பாட்டை வேற பாடி விட்டு போயிட்டா. நமக்கு அதே ஏதோ அப்படின்னு போகுது. வேணா ஏதோட நிறுத்திடுவோம். மிக்சிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. எப்பா சூடுது. அப்பா நல்லா நல்ல சூடுக்கு வந்து கொஞ்சம் இதமா தான் இருக்கு. பட் ஓவர் டெம்பரேச்சர் ஆச்சுன்னா கொஞ்சம் அவ்வளவுதான். பொங்குது பொங்குது. இருங்க எப்பா அந்த ஜஸ்ட்ல வந்து நின்று இருக்கு கைஸ் தெரியுதா? இங்க வந்து நிறுத்திருக்கான் ப்ரோ கரெக்டா. இது ஜஸ்ட் பிஸ் பொங்கிருக்கும். பொங்கி எல்லாம் கீழே விழுந்துருக்கும். ஏதோ டேய் பாடாதடா. இவன் வேற ஒருத்தன். இளையராஜா சார் சாரி சார் தெரியாம எங்களை அறியாம வருது. வேற ஏதாச்சும் பாட்டு பாடுவோம். வேற என்ன பாட்டு? வேணாம் ப்ரோ பாட்டே வேணாம் ப்ரோ. எதுக்கு ப்ரோ நமக்கு? இப்போ டீயா போடுற வேலையை பார்ப்போம். சரி கைஸ் டீ போட்டு முடிச்சுட்டு மீண்டும் சந்திக்கிறேன். சரியா? எங்க ஒய்ஃப் குடிக்க மாட்டாங்க. மம்மி மட்டும்தான் குடிப்பாங்க. அதனால அம்மைக்கு மட்டும் போய் குடிச்சிருவோம். இந்தாங்க மம்மி. அவ்வளோதான் முடிஞ்சா. நீ எவ்வளோ இருக்கு? அப்பா கே பாருங்க கைஸ் சலான் அவங்க எழுதிட்டு இருக்காங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு இங்கே போட்டிருக்காங்க. அங்கே வந்து விஷ் யூ அப்படின்னு போட போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சைடு கல்ல விஷுன்னு போட்டுட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் போட்டு அந்த லாஸ்ட்ல என்ன பண்ண போறீங்க? சரி கைஸ் நான் கேட்டுச்சுன்னா நல்லதுதான் போலாம். சரி கைஸ் சரி கைஸ் முடிஞ்சு அவங்க போயிட்டு அவங்க வேலையை அவங்க கண்டினியூ பண்ணிட்டோம். இந்த டே அவ்வளோதான். இதோட டீயை குடிச்சிட்டு போயிட்டு தூக்கத்தை போட வேண்டியது தான். டீ சர்க்கரை இல்லை, இப்படிதான் குடிக்கணும். ஸோ நல்லா இருக்கு. ஓகே மக்களே, உங்களை வந்து நாளைக்கு மேபி சம் குக்கிங் அது இதெல்லாம் ஹவர்ஸ் தி டே கிறிஸ்மஸ் டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காட்டுவாங்க. ஸோ அப்படியே vlog கண்டினியூ பாருங்க. நாளைக்கு பார்ப்போம். குட் நைட். ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஆக்சுவலாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா வந்து 1-1:30 ஆகுது. பகல் தான். கொஞ்சம் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்கி ஏஞ்சது. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நைட்டுமே லேட்டாக தான் படுத்து தூங்குனது இல்லை. சர்ச் போயிட்டு வந்து கோலம் போட்டுட்டு அது பிறகு கொஞ்ச நேரம் பழக்கம் போல் ரீல்ஸ் பார்த்துட்டு தூங்குறதுக்கு அது டைம் ஆயிடுச்சு. ஸோ லேட்டாக தான் படுத்தோம். ஸோ நான் வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ணல அம்மாவுக்கு வேற இன்னைக்கு. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, வா நீங்கள் சமைக்கிறப்ப எழுப்பி விடுங்க அப்படின்னு. எல்லாருக்குமே டயர்டாக இருந்துச்சு இல்லை. ஸோ சர்ச் போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்தது. செம்ம டயர்டு. எழுப்பி விட சொன்னா அவங்க என்னை எழுப்பவே இல்லை. சரி நான் தூங்குறேன் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அவங்களே தான் ஃபுல்லாகவே செஞ்சாங்க அம்மாவுமே. அப்புறமா சரி அதான் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க நம்ம போய் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். இன்னும் வந்து பிரதீஷ் ஸ்டாலின் தூங்கிட்டு தான் இருக்காப்புல. அவரை வேற போய் எழுப்பணும். இங்கே பாருங்க கைஸ், எஃபர்ட் ஆஃப் சமையல் பாருங்க எல்லாம் இப்போ அப்படியே இருக்கும். இப்போ வந்து அம்மா மீன் குழம்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து கீ ரைஸ் இருக்கு. அப்புறம் இருங்க மீதெல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன். வந்து பிரதீஷ்க்கு ரொம்ப பிடிக்கும், அதனால மீன் குழம்பு செய்யறாங்க அம்மா. ஓகே கைஸ், இதுதான் வந்து கீ ரைஸ். அப்படியே ஸ்மெல் பாருங்க. உங்களுக்கு ஸ்மெல் பண்ண முடியாது, உங்களுக்கு வேலை நாளே ஸ்மெல் பண்ணிக்கிறேன். சூப்பரா இருக்கு கீ ரைஸ். அம்மா தான் செஃபே, அம்மா தான்.
கீ ரைஸு, சிக்கன் 65, சாலடு, மீன் வறுவல், இது வந்து முட்டை குழம்பு. அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து எங்களுக்கு ட்ரீட். பாருங்க, ஸ்பெஷல் இதுதான். ஜாவா இருக்கா? ஓகே மக்களே, ஸோ வீடியோட எண்டிங் வந்தாச்சு. வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன சமைச்சாங்க, என்னென்ன நாங்கள் சாப்பிட்டோம். என்ன ப்ரோ நிறைய சமைச்சு வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலாக வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு இந்த மீன்லாம் கொஞ்சம் சாப்பிட சொன்னாங்க. நான் வந்து சிக்கன் தான் வாங்கினோம். பிளான் ஃபஸ்ட்டு சிக்கன் தான் இருந்தது. சிக்கன் வாங்கிட்டு சிக்கன் குழம்பு இல்லை சிக்கன் 65 அப்புறம் கீ ரைஸ் லைக் இந்த மாதிரி செஞ்சிடலான்னு பார்த்தோம். அப்புறம் சடனாக வந்து ஈவினிங் சர்ப்ரைசிங்காக வந்து ஒருத்தர் மீன் விற்றுட்டு வந்தார். ஸோ வேறு ஆசையாக இருந்துச்சு, சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. வாங்கிட்டு அதுவும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே செஞ்சுட்டாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த ஒரு 3 to 4 டிஷ்ஷஸ் இருந்திருக்கும். இல்லைன்னா காமனாக 2 டிஷ்ஷஸ் தான் இருந்திருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை கைஸ். எல்லாம் பார்த்துருப்பீங்க. சர்ச் எப்படி சர்ச் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேருக்கு சர்ச் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரியாது, போயிருக்க மாட்டீங்க சர்ச்சில் என்ன நடக்கும்ன்ட்டு. பட் அது ஆக்சுவலாக வந்து 1 hour இருக்கும் மாசு. 1 hourலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இன்னும் யாராவது நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே வந்து ராட்ரிக் வைட்டி சேனலில் வந்து கேமிங் சேனலில் என்னோட மேரேஜ் vlog இருக்கும். அது ஆக்சுவலாக ஃபுல் லைவே இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 3 hours ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன் மேரேஜ் லைவ். அப்புறம் ரிசப்ஷன் லைவ் கூட இருக்குது. அது மறக்காமல் யாராவது செக் பண்ணுறதா செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேற லகேஜ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை தூக்கி ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ நானும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நானும் லைவுக்கு டைம் ஆகிடுச்சு. அப்படியே லைவுக்கு அதான் எங்கள் சேரில் உட்காந்துருந்ததே தெரியும். இந்த பாருங்கள், எல்லாம் ரெடியாக பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். இப்போ அப்படியே வந்து லைவை போய் ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியதான். சரி கைஸ், நானும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற முறை இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பபாய். அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ நியூ இயர் vlogல சந்திக்கலாம் கைஸ்.